இதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிஷனில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் உள்ளது. அப்ப மிஷனில் பங்கெடுத்தால் தான் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும், மிஷனில் பங்கெடுத்தால் தான் சொர்க்கம் கிடைக்கும், மிஷனில் பங்கெடுத்தால் தான் வேதனையிலிருந்து தப்பிக்க முடியும். இதுக்கெல்லாம் போக அதே மிஷன்ல பங்கெடுத்தா கடைசியா என்ன கிடைக்கும்? ஆட்சியும் கிடைக்கும். அதான் கடைசியா வைக்கிறான் ஆட்சியை. மன்னிப்பு கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், தோட்டம் கிடைக்கும், என் பொருத்தம் கிடைக்கும், இதெல்லாம் பேசிட்டு கடைசியா என்ன சொல்றான்? அருகில் இருக்கிற ஒரு வெற்றியும் கிடைக்கும். நம்ம என்ன சொல்றாங்க? வெற்றிக்காக நம்ம அலையறோம். வெற்றிக்காக நம்ம அலையவே இல்லை. நம்ம பேசுற துனியாவை நாங்க மறுமையை பத்தி பேசிட்டு இருக்கோம். அக்கீதா என்னது? ஆற்றதா நீட்டுறதா? இது மறுமையை பத்தி பேசிட்டு இருக்காங்களா? நாங்க துனியாவை பேசிட்டு இருக்கோமா? நாங்க பேசுறது துனியா கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நாங்க பேசுறது மறுமையை பேசிட்டு இருக்கோம். இதுல தான் இந்த துனியாவில் இதற்காக செயல்படுவதில் தான் மறுமையுடைய வெற்றி இருக்கு. அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கையாளர்களுக்கு இந்த நற்செய்தி அறிவித்து விடும். இது நடக்கும். அல்லாஹ்வுடைய நூல், அதான் இவர் அல்லாமா இக்பால் சொல்றாருல்ல, வக்த ஃபுர்சத்தே கஹா காம் அபி பாக்கி நூரே இத்மாமுகா நூரே தௌஹீத் கா